இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். என் பேர் அர்ஜுன். நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுற 2வது வீடியோ இது. ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கும் செகண்ட் வீடியோவுக்கும் உள்ள இந்த கேப் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 மாதம் 25 நாள் கிட்டத்தட்ட. ஸோ ஏன் இவ்வளோ கேப், என்னாச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்னு தான், இல்லை எனக்கே ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணிக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா இனிஷியலாக இப்போ நான் போடுற வீடியோலாம் அப்படியே எல்லாருக்கும் போய் ரீச் ஆகி அப்படிலாம் எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் எனக்கே வந்து இதை நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், ஒரு விஷயத்தை வந்து பர்பஸ்ஃபுல்லாக பண்ணணும், அதை நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும் நம்ம மக்களுக்கு, ஐ மீன் என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஒரு ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் என்னோடய பழைய சேனல் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏஜே ஃபிட் தமிழ்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ ஃபயர்லாம் பூம் ஆகிட்டு இருந்த டைமில், அந்த லாக்டவுன் டைமில் அப்போ வந்து ஒரு ஃபிட்னஸ் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ வந்து அப்போ தான் நம்ம தமிழில் வந்து எல்லாமே அப்படியே கொஞ்சம் ட்ரெண்டாக ஆரம்பித்தாங்க. அந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுல சரி ஓகே நம்ம பண்ணால் நம்மளும் ஆயிடலாம், எப்படி சொல்கிறது. அப்போ எந்த ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அது என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு தெரியப்படுத்தினா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரே ஒரு தாட் மட்டும்தான். ஸோ அதனால் எனிஹவ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வீடியோலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சு அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி ப்ளா நிறைய திங்ஸ் நடந்துருச்சு. அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு விட்டேன் பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து ஒரு மைண்டில் எப்போவுமே இருக்கும், நம்ம லைஃப்பில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும். யூடியூபர்னு தாண்டி என்ன மாதிரி யோசிக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிடணும். ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் கெரியர் ரிலேட்டடாகவும் சரி, இந்த ப்ரொஃபஷனலாக பர்சனல் ரிலேட்டடாகவும் இருந்தாலும் சரி, எதாவது பண்ணிடணும்னு ஆசை. ஸோ இப்படி ஒரு இப்படி ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணணும்னு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆசையில் தான் வந்து இவ்வளோ வருஷமாக ட்ரீமாக வச்சுட்டு இருந்தேன் இந்த யூடியூப் சேனலை. ஸோ அது தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன் அதுக்கு என்னென்ன ரீசன்லாம் நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இவனே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா ஒரு நல்ல கேமரா வேணும். அப்படி இல்லையா, சரி கேமரானா ஒரு ரொம்ப காஸ்ட்லி, இல்லைனா ஒரு நல்ல மைக்காச்சும் வேணும்டா, இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பேக்ரவுண்டு அதாச்சும் இருக்கணும்டா, அதுவும் இல்லையா நீ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பேசணும், ரொம்ப அப்படியே பார்க்குறோம் அந்த ஸ்டோரி டெல்லிங், இந்த வே யூ கேரி யுவர் செல்ஃப் இந்த வீடியோ வந்து பக்காவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நானே சொல்லிக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து நான் என்ன நம்பிக்கிட்டேன்னா, ஓகே இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வாங்கிடணும், அப்புறம் என்னென்னலாம் கற்றுக்கணும், அப்புறம் தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே ஒரு வாரத்திலே அடிக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ், 100K ஒரு வாரத்தில், ஒரு 2-3 மாதத்துலேயே 100K. அதான் அப்போது அந்த மெச்சூரிட்டிலாம் இல்லை, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாட்கள் போச்சு, நானும் கற்றுக்கிறேன் தள்ளி போட்டே இருந்தேன். 10th முடிச்சு, 11th முடிச்சு, 12th முடிச்சு, காலேஜ் வந்துட்டேன். காலேஜ் வந்ததுக்கப்புறம் அது ஒரு நியூ என்விரான்மெண்ட், அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிட்டு அது ஒரு 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 மாதிரி நல்லா பாசிட்டிவாகவும் இருந்துச்சு, ரொம்ப நெகட்டிவாகவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே இப்படி பேலன்ஸ்ட் ஆச்சு, நம்ம கிராஃப் ஏறி இறங்கி அப்படியே போச்சு. அதை பற்றிலாம் ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலாம் இருக்குது. பட் இந்த குறிப்பிட்ட இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற அந்த கனவு, இந்த ஜேர்னி வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் ஒரு டைமுக்கு மேலே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கப்புறம் நீ தள்ளி போட்டின்னா வாய்ப்பே இல்லை, நீ ஆரம்பிச்சின்னா இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா பண்ணவே முடியாதுன்ற மாதிரி லாஸ்ட் இயர் அந்த டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி முடிவெடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவும் எடுக்க ஆரம்பித்தேங்க. எடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த என்னதான் ஒரு மெச்சூரிட்டி வந்தாலுமே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலுமே, சப்கான்ஷியஸாக எனக்கு அந்த வீடியோ பார்த்தா நான் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனனோ அவங்கள மாதிரி அட்லீஸ்ட் அதில் ஒரு 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 20% 30% இருக்கணுன்ற மாதிரி மைண்டில் இதை ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அந்த லெவலுக்கு மேட்ச் ஆகலையா, ஸோ அதனால் நான் பண்ணவே இல்லை. நான் அப்படியே விட்டுகிட்டே இருந்தேன். எடுத்து விட்டு டெலிட் பண்ணி விட்டேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னா, இப்படிலாம் பண்ணிட்டு இந்த வேலைக்கு ஆகாது, நீ கேமரா ஆன் பண்ணு, பேசு, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வளர்ந்தாலும் பரவாயில்ல, போடு அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்புறம் எனக்கும் மாதிரி ஹிட்டிங்காக இருந்துச்சு. ஓகே ரைட்டு போட்டுருவோம், என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி. அதுமாதிரி நான் போட்டால் யாருங்க பார்க்க போகிறா, இது ஃபஸ்ட்டு யூடியூப் புஷ் பண்ணுமானே தெரியாது, இந்த அல்காரிதம் பற்றிலாம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் பெரும்பாலான நபர்களுக்கு புஷ் ஆகப்படாது இல்லை. அதனால சரி ஓகே பண்ணி தான் பார்ப்போமேன்னு பண்ணேங்க.
பண்ணிவிட்டு ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் ஒரு 3 டேஸ்க்கு ஓகே அடுத்த கண்டென்ட்லாம் எழுதி வச்சுட்டேன். ஓகே அதெல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணிடுவோம்னு. அதுக்கப்புறம் அடுத்து என் மைண்ட் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஓகே ஃபஸ்ட்டு வீடியோ உன்னோட அந்த ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனு, இந்த ஓவர் பெர்ஃபெக்ஷன்லாம் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதை உடைக்கிறதுக்காக அந்த வீடியோவில் கண்டென்ட் வந்து நீ எப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நீ போஸ்ட் பண்ணிட்ட ஓகே. அப்போ செகண்ட் வீடியோவில் வந்து நீ பெர்ஃபெக்ட்டாக பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து அது முட்டாள்தனம் தான். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோ போடுவேன் இப்படி போட்டதுக்கப்புறம் செகண்ட் வீடியோலேருந்து எதிர்பார்க்கறது ஆல்மோஸ்ட் நம்ம பிகினிங்லேயே அந்த ப்ரோ மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி தானே அர்த்தம். ஸோ அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு 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 5 to 10 டேஸ் ஆயிடுச்சு. என்னதான் ரியலைஸ் ஆனாலும் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு தள்ளி போட்டுட்டே இருந்தேன். அடுத்து அந்த எக்ஸாம்ஸ்லாம் நடந்துருந்துச்சு. அப்புறம் ஈவெண்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் ஒர்க்லாம் எனக்கு இருந்துச்சு. அப்படி தள்ளி போட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, சரி ஓகே இது அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியாது. நம்ம சும்மா வாய் தான் யோசிக்கிறோம். ஜஸ்ட்டு மைண்ட் லெவலில் நிறையா பர்பஸ் வச்சுக்கிட்டு நிறையா பண்ணணுன்னு ஆசைப்படுறது வேறு, அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன்று புரிஞ்சுச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 50, 60, 100 வீடியோ வச்சுக்கோங்களேன். இனிமேல் நான் அப்படி எப்படி போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த வீடியோ பின்னாடி பேக்ரவுண்டு லைட்டிங்கு அது ஒன்றும் இல்லை, அந்த ஜன்னல் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ண போகிறதில்ல. நான் எனக்கு என்ன தோணுது அதை நான் எப்படி ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்ற, அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, அதுதான் என்னோடய மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த வீடியோவாக இருக்க போகுது இனிமேல். ஸோ அப்படி தான் என்னோடய கருத்துக்கள்லாம் இனிமேல் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணால் நினச்சி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நியூ இயர் வேறு வந்துருச்சுல, நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்துப்பீங்க. அடுத்த வீடியோவில் வந்து இந்த நியூ இயர் அந்த ரெசல்யூஷன்ஸு, அதை சடன் மோட்டிவேஷன்ஸு, அப்புறம் அதை பற்றிலாம் கொஞ்சம் என்னோடய கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். எனக்கே ஃபீல் ஆச்சு நடுவில் நான் நிறைய இடத்துல புலம்புறேன் அப்படின்னு. ஐ டோன்ட் மைண்ட், போஸ்ட் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நன்றி.